ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்களை அவரோட மனைவி சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பண்ண விஷயம் நிறைய இடத்துல ரொம்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் நிறைய செலிப்ரிட்டிஸ் அதுக்கு கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க அண்ட் நிறைய விமர்சனங்களையும் முன் வச்சுட்டு இருக்காங்க. பட் சில செலிப்ரிட்டிஸ் இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, இதை பற்றி யாருக்கும் பேச உரிமை இல்லை, அதனால் இதெல்லாம் பொது வேலையில் யார்ட்டையும் கேட்காதீங்க, அது அவங்க ஃபேமிலி மேட்டர், ஸோ சீக்கிரமே அதை முடிச்சுட்டு அவங்க கண்டிப்பாக நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அண்ட் இதில் இப்போ ரீசெண்டாக நடிகை ராதிகா அவர்கள் தாய் கேள்வி படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி நிறைய இடத்துல நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சாலும் இப்போ அவங்க ஒரு பிரஸ் மீட்ல இதை பத்தி ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் அவங்கள டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன, இதுக்கு என்ன விமர்சனம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையாவே இருந்தாலும் விஜய் அவர்களை பத்தி சங்கீதா அவர்கள் கொடுத்த புகார் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. விஜய் அவர்கள் என்னதான் அரசியல்ல இறங்கி இருந்தாலும் பட் நடிப்பை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயத்துல ஃபேமிலியும் பார்த்துருக்கணும். அவங்க சங்கீதா வேற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு, விஜய் அவர்கள் இப்படிப்பட்டவரா அப்படின்னு. ஆல்ரெடி கரூர் சம்பவத்தப்பே விஜய் அவர்களோட நிலைமை எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இப்ப குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவர் எப்படி அரசியல்ல நிப்பாரு? ஃபர்ஸ்ட் அவர் குடும்பத்தை பார்க்கணும், அந்த குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட உண்மையா இருக்கணும். இப்ப சங்கீதா அவர்கள் குடும்பமானவே போச்சு, என்னோட லைஃபே தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்களா? ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ராதிகா அவர்கள் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. அண்ட் விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து சங்கீதாவை தப்பா ட்ரோல் பண்ண காரணத்தினால இப்ப மாதர் சங்கமும் முன் வந்திருக்காங்க சங்கீதாவுக்கு சப்போர்ட்டா. எப்படி விஜய் ரசிகர்கள் இப்படி தப்பா பேசலாம்? விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் உங்க ரசிகர்களை கண்டிங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பா பேசுனாங்கன்னா நாங்க வேற மாதிரி முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி மாதர் சங்கத்திலேருந்து அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் அவரோட ரசிகர்களுக்கு கோரிக்கை வைக்கணும், இந்த மாதிரி தப்பா கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராதிகா சொன்ன இந்த விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.